டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களை ஆக்கிரமித்து அதிர்ச்சி ஏற்படுத்தி வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தற்போது தமிழகத்திற்கும் வந்துவிட்டது. அந்த கட்சியை தொடங்கியுள்ள நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அவர்களது கருத்துக்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். அனுப்பி எடுத்து வந்த மந்திரிகள் அனுப்பும் போல நன்றாக நன்றிகளை தமிழ்நாடு காங்கிரஸ் ஜனதா கட்சியினுடைய கட்சி கொடி மற்றும் கொள்கைகள் விளக்கப்பட்டதற்கு வருகை தந்திருக்க மனவரையும் வணக்கத்துடன் வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் பிரம்மா பாலசுப்ரமணியம். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர். இவருடைய பேர் சிவகுமார், இவரும் வழக்கறிஞர். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இவருடைய பெயர் ஜனார்தனன், வழக்கறிஞர். இவர் இந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். அவருடைய பேர் கிருஷ்ணகுமார், இந்த கட்சியினுடைய மாநில துறை தலைவர். அவருடைய பேர் வழக்கறிஞர் பாலாஜி, அவர் இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலர். மேலும் இந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார். அவங்க அனைவரும் இருக்காங்க. இந்த கட்சியானது முதல்ல உங்களுக்கு ஒரு எண்ணம் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி ஒரு பேசும்போது திடீர்னு ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சு பதிவு செஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, அது வழக்கறிஞர்களா இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருமே இருக்கும். அதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்த முடியாத இந்த கட்சியினுடைய தொடக்கத்துக்கு ஊன்றுகோலாக இருந்த என்னுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் மாண்புமிகு சந்திரகாந்த் அவர்களுக்கு, சூரியகாந்த் அவர்களுக்கு எங்களுக்கு முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் கடந்த மே 15ஆம் தேதி நடந்த ஒரு வழக்கில் நம் நாட்டுடைய இளைஞர்கள் எல்லாருமே காக்ரோச்சஸ் மாதிரி இருக்காங்க, எல்லாருமே சோசியல் மீடியாவில் மூழ்கி இருக்காங்க, யாருமே அப்பாயின்மெண்ட்டுக்கு வெளியே வர போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அபிஜித் அப்படின்ற ஒரு நபர் சோசியல் மீடியாவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. அதில் ஏகப்பட்ட இளைஞர்கள் நம்ம நாடு முழுக்க அந்த அவர் போட்ட அந்த பேஜில் இணைகிறாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நம்முடைய இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு ஒரு ஊன்றுகோலா நாங்கள் முன்னெடுத்து வழக்கில் நாங்கள் முன்னெடுத்து இந்த கட்சியை பதிவு செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற கணக்கான கட்சியை பதிவு செய்து எங்களுடைய கட்சியோட கொள்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல சமூக நீதி. ஏற்கனவே சமூக நீதி பற்றி அனைத்து கட்சிகளும் பேசுறாங்க. ஆனா எந்த ஒரு கட்சியும் சமூக நீதியை பின்பற்ற மாதிரி தெரியல நீங்க தேதி வரைக்கும். ஆனா முதல் காரணம் சமூக நீதியை கண்டிப்பாக பின்பற்றணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கும். இரண்டாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், படித்த படிப்புக்கான வேலை இல்லை, அதற்கேற்ற ஊதியம் இல்லை, அந்த ஸ்லாப்பை கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணணும். சேலரி ஸ்லாப் ஒருத்தர் படிச்சிருக்காரு, ஒரு டிகிரி படிச்சிருக்காருன்னா அவருடைய அடிப்படை சம்பளம் இதுதான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்திலையும் ஒரு கொள்கை இருக்கு. மூன்றாவது பெண்கள் 50% பெண்களுக்கு கொடுக்கணும். சமூக நீதி சொல்லும்போது ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா கொண்டு வரணும். ஏன்னா 2011 நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த அந்த சென்சஸ் கூட வெளியிடல, அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் கண்டிப்பாக சாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அப்போ ரிசர்வேஷன் தர முடியும். ஏன்னா அரசு பணிகள்லையும் சரி, அடுத்தடுத்த கல்லூரிகளில் கொடுக்குற இடத்துலையும் சரி,
ஜாதி வாரியா கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து கொடுக்க முடியும், ஃபில்அப் பண்ண முடியாது. அடுத்தது நீட் தேர்வு. எல்லாருமே நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும். நம்ம தமிழக அரசு சார்பாக எல்லாரும் வந்து ஒரு ஆட்சி வரும்போது கண்டிப்பாக நாங்கள் நீட் தேர்வை வந்து ரத்து செய்வோம், நாங்கள் அதுக்கு வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீட் தேர்வை வந்து ரத்து செய்யறோம், சாதாரண ரத்து செஞ்சிட முடியாது. ஏன்னா கீழே இருக்க லெஜிஸ்லேஷன் சொல்ல சட்டமன்றத்திலிருந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்து இட்டு மேலே நம்ம போனாலும் உடனே வந்து நம்ம மாநிலத்துக்கு மட்டும் ரத்து செய்ய முடியாது. சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து முன்னெடுப்பு எடுத்து நம்ம ஜனாதிபதிக்கு கொடுத்து அவங்க திருப்பணத்துக்கு அப்புறமா நீட் தேர்வு ரத்து செய்ய முடியும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்து தெளிவான விஷயங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கட்சியுடைய தொடக்கம். சார், தமிழ்நாட்டுக்கு தேவையா சார்? இப்போ மத்திய அரசுல தேர்தல் ஆணையம், அப்புறம் வந்து நீட் தேர்வு, இன்னொன்று நீதித்துறை, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து ஏற்கனவே முன்னாள் இருந்த கட்சிகளும் சரி எல்லாரும் வந்து வாக்குறுதிகளாக இருக்குது தவிர்த்து யாரும் நிறைவேற்றல. நாங்கள் வந்து வாக்குறுதிகளாக இருக்கக்கூடாது, ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது, நடைமுறைப்படுத்தணுன்ற காரணத்துக்காக தான் கட்சி நாங்கள் ஆரம்பிச்சோம். அதனால நீங்க பார்த்துட்டு தெரியும், இந்த கட்சியில் சார்ந்த எல்லாமே இளைஞர்கள் தான். நிறைய இளைஞர்கள் வந்து எப்படி வெளியே வந்து பேசுறது, யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் எல்லாமே வந்து மூத்த அரசியல்வாதிகள் அவங்க சொல்ற பேச்சை நாங்கள் தலையாட்டிக்கிட்டோம், ஆமா சொல்லிக்கிட்டோம் போற காலம் வந்து போயிடுச்சு. இளைஞர்கள் வந்து மாற்றம் வரணும். நம்ம வந்து மேல்நாட்டில் இருக்கிற விஷயங்களை மட்டும் ஆப் பண்ணி எடுத்துக்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற கலாச்சாரத்தை வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மாநிலத்திலேயே அதை மாற்றம் கொண்டு வர மாட்டோம். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் அந்த பின்பற்றணும். அன்றைய காலத்தில் இருந்த கூடு கொஞ்சம் வந்து இன்னைக்கு காலை உணவு நம்ம கொண்டு வரது கிடையாது, ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இருக்க அரசியல் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படிலாம் வரணுன்றதை அவங்க சொல்ல முடியுதுல அந்த விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு முன்னெடுப்பதுதான் அந்த கட்சி. சமூக